ஜெர்மனியின் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பல நாட்களாக பொதுமக்கள் எதிர்க்கும் கட்டாயப்படுத்தல் சட்டத்தை டியூயல் டிராக் சிஸ்டம் மூலம் அமல்படுத்தி மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகின்ற காரணத்தால் ஐரோப்பிய நாடுகளின் நாட்டோ இலக்கை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த டியூயல் டிராக் சிஸ்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மன் ராணுவத்தில் தன்னார்வத்தோடு சேருபவர்களின் எண்ணிக்கையில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாட்டின் சேவைக்காக கட்டாயப்படுத்தி சேர்த்துக் கொள்ளும் சட்டத்தை அறிமுகப்படுத்தி ராணுவ படையின் எண்ணிக்கையை 2,60,000 ஜெர்மனி அதிகரித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு கட்டாயப்படுத்தல் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. தற்போது மீண்டும் அமலுக்கு வந்ததால் தலைநகரில் உள்ள பாராளுமன்றத்தின் முன்பு பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சீனாவின் அழகை ரசித்தார். 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ள பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு சிச்சுவான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பிறகு இயற்கை எழில் கொஞ்சும் உலகின் பழமையான நீர்ப்பாசன திட்டமாக அறியப்படும் துஜியாங்யானை சீன அதிபருடன் அவர் பார்வையிட்டார். 总的比例就是内江在枯水期近6成，外江在丰水期近6成，拦截着岷江内江的水流进宝瓶口以下的灌区。Et la partie où il met les bambous avec les pierres dedans, c'est quoi? C'est cet endroit-là ou c'est? 我们的话呢，治国理政。 பீஜிங்கிற்கு வெளியே அரிய பயணமாக பழமையான டுஜியாங்யான் அணையையும் தனது மனைவியுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து செங்டுவில் உள்ள பாண்டாக்களின் இனப்பெருக்க ஆராய்ச்சி தளத்தை பார்வையிட்ட பிரான்ஸ் அதிபரின் மனைவி பிரிஜிட் மேக்ரான் அங்குள்ள பாண்டா குட்டிகள் உணவருந்தும் காட்சிகளை கண்டு ரசித்தார். முன்னதாக பிரான்ஸ் அதிபர் சீனாவில் ஜாக்கிங் சென்ற காட்சிகளும் வெளியாகியிருந்தன. மேலும் அவர் டேபிள் டென்னிஸ் வீரர்களுடன் டேபிள் டென்னிஸ் விளையாடிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய விவசாய மானியங்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக வடக்கு கிரீஸில் விவசாயிகள் போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு போலீஸ்காரர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது. தெசலோனிகியில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் நகரின் முக்கிய விமான நிலையத்தை முற்றுகையிட டிராக்டர்களில் படையெடுத்தனர். இதனையடுத்து அவர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகைகுண்டு மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே வீசியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி களை கட்டியது. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பிரபலங்கள் பங்கேற்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.